எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். விகாஸ் தம்பியை காலையிலேயே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க. இன்றைக்கி மெயினாக காட்டில் இருக்கிற வேலைகளை தான் பார்க்க போகிறேன். ஏன்னா 2-3 நாளாக நல்லா மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, அதனால் காட்டில் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. வாங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்ய போகிறோம், என்னென்ன செடிகள் நடவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி காலையிலேயே தோட்டத்து வேலைக்கு வந்தாச்சு. ஏன்னா 2-3 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தோட்டத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஏன்னா இப்போ இன்னும் 1 மாதம் தான் இருக்குது ஆடி பிறக்கிறதுக்கு. ஆடி மாதத்துக்குள்ளே கொஞ்சம் காட்டை எல்லாம் சரி பண்ணி வைக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். அண்ணனும் ஒரு 15 நாளாக காட்டுக்கு வேலைக்கே வரல. ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் லீவ் எடுத்துக்கிட்டாரு. இப்போ தான் வந்திருக்காரு. அதனால் இன்றைக்கி இந்த வீட்டுக்கு பின் சைடு இருக்கிற இந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இருந்த பந்தலுக்கு மேலே இருந்த கொடிங்கள் எல்லாத்தையும் அறுத்து விட்டாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு காய்ச்சி எல்லாம் பறிச்சிட்டோம். இப்போ இதில் அவரைக்காய் கொடிங்க பீக்கங்காய் இது மாதிரி புதுசாக கொடி போடணும் இல்லைங்களா ஆடி மாதத்து பட்டத்துக்கு. அதுக்காக வேண்டி பந்தலை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ இருக்கிற கொடிங்களெல்லாம் அறுத்து விட்டுட்டோம். இங்கே கீழே நிறைய செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். நிறைய கேப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு 10-15 செடிக்கு மேலே சிகப்பு கலர் செம்பருத்தியே வச்சேன். எல்லா செம்பருத்தியுமே பாருங்கள் சூப்பராக நல்லா தப்பிச்சு நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் போனால் ரொம்ப பெரிய செடியாகவே வந்துடும். ஏன்னா செம்பருத்தி பூ எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பறித்து காய வச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதுக்காகவே செடிங்க வச்சேன். சூப்பராக செடிங்க எல்லாமே தப்பிச்சு வந்துடுச்சு. இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு செடி ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அந்த செடியை வைக்க போகிறோம். நாங்கள் கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இது இந்த காம்பவுண்டுக்கு பின் சைடே வச்சுருக்கேன். இது ஒரு கொய்யா செடிங்க. இது தைவான் பிங்க் கொய்யான்னு சொல்லிட்டு. எனக்கு கொய்யாக்காய் வாங்கினதெல்லாம் ஞாபகமே இல்லை. எந்த கொய்யாக்காய் வாங்கி வச்சுனே தெரியல. ஆனால் இதை காய் காய்ச்சதுக்கப்புறம் அண்ணன் கொண்டு என்கிட்ட ஒரு 4 காய் கொடுத்தாரு. பம்கிங் மாதிரி இருந்துச்சு, பூசணிக்காய் மாதிரியே அமுந்த மாதிரி இருந்துச்சு இந்த கொய்யாக்காய். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு அப்படி ஒரு டேஸ்ட்டு இந்த கொய்யாக்காய். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை பராமரிக்கவே ஆரம்பித்தேன். எங்கே இந்த மரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இங்கே எல்லாம் எருவெலாம் கொட்டி எல்லாம் பராமரித்து இப்போ பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு 10-15 பூ விட்டுருக்கு, காய் விட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த ட்ரிப் எப்படி காய்க்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இங்கே ஒரு கொய்யாக்காய் மரம் வச்சுருக்கேன். இது என்ன கொய்யாக்காய் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராபெரி கொய்யான்னு நினைக்கிறேன் நான். எந்த மரம் இருக்குது எது இல்லைன்னே தெரியாமல் கடைக்கு போனால் ஒன்று புதுசாக ஒரு பேர் காதில் கேட்குறோமா, உடனே அந்த செடி வாங்கிடுறோம். அவ்வளோதான். இந்த கொய்யாக்காய் செடி ஏற்கனவே மேல்காட்டில் வச்சுருக்கேன். இப்போ காய்க்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அதுவும் இங்கே ஒன்று வந்திருக்கு. இப்போ செடி நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு. சரி இருக்கட்டும், ஏதோ ஒரு பக்கம் காய்ச்சிட்டு இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு அதையும் விட்டாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வெறும் செம்பருத்தி செடி தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்னமோ எனக்காக இந்த இடத்துல உனக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் வச்சுக்கோன்னு சொன்னார். ஆனால் கடைசியாக தான் தெரியும் இது ஃபுல்லாக வெறும் பாறைன்னு. இங்கே எந்த செடி வச்சாலும் வரமாட்டேங்குது, பாறையாக இருக்கிறதுனால. அதனால் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க. இந்த பலாமரம் நிறைய ஒரு 3-4 மாமரம் வச்சேன், ஒரு மாமரம் கூட எந்திரிச்சே வரல. இதில் இந்த பக்கத்தில் வச்சதுலேயே தப்பிச்சு வந்தது எதுனா இந்த ஒரே ஒரு பலாமரம். அப்புறம் இது எப்படி தான் தாக்கு பிடிச்சி எந்திரிச்சு வந்துச்சுன்னா எனக்கே தெரியல. கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்திருக்குது. ஒரு வருஷத்தில் இதனுடைய வளர்ச்சி இவ்வளோ தான் வந்திருக்கு. ஆனால் ஸ்டார் ஃப்ரூட்டு சூப்பராக வந்திருக்குதுங்க மரம். நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக வந்துருச்சுன்னு. நல்லாவே பெரிய மரமாகவே வந்துருச்சு ஸ்டார் ஃப்ரூட்டு. 2 வச்சேன், ஒரு மரம் நல்லா தப்பிச்சு வந்துருச்சு. அப்புறம் நெல்லிக்காய், பெரிய நெல்லி, சிகப்பு நெல்லின்னு சொன்னாங்க, அது வச்சேன். 2 மரம் வச்சேன், 2மே நல்லாவே தப்பிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாமே 1 வருஷம் 1.5 வருஷம் அவ்வளோதான் கேப் இருக்கும். ஏங்கண்ணா இது வச்சு 1 வருஷம் தாங்கண்ணா இருக்கும். 1லேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இது நெல்லிக்காய், 2 நெல்லிக்காய் மரம் தப்பிச்சிருக்கு, ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு தப்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பலா மரம் தப்பிச்சிருக்குதுங்க. அவ்வளோதான். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா தப்பிச்சது எதுனா 2 கொய்யா மரம். நாங்கள் எதிர்பார்க்காம தப்பிச்சு வந்தது 2 கொய்யா மரம். அவ்வளோதாங்க இந்த பின்னாடி சைடு தப்பிச்சது. அதனால தான் சரி இடத்துக்கு ஏன் வேஸ்ட்டு பண்ணணும், தண்ணியே கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெறும் செம்பருத்தி பூச்செடியாக வச்சுருக்கிறேன். இப்போ அங்கங்கே ஒரு பந்தல் போட்டு நம்ம காய்கறி செடிங்களை கொடிங்களை ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு பந்தல் போட்டு விட்டுருக்கிறேன்.
உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், ஏதாவது நம்ம வைக்க முடிஞ்சால் வைக்கலாம். இதில் பாருங்கள், வச்ச மாமரம் எல்லாமே இப்படியே எந்திரிக்கவே மாட்டேன்ருச்சுங்க. இதுக்கு தான் ஒரு ஐடியா நான் பண்ணியிருக்கேன். அது என்ன ஐடியா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படியே தாங்க படுத்துக்க தூங்கிருச்சுங்க எல்லா மாமரமும். அந்த இடத்த எல்லாமே சுத்தம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அந்த பந்தலில் வந்து இருக்கிற அந்த குப்பைங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து கிழங்குங்களை நடவு செஞ்சிடலாம். இது வந்து ஏர் பொட்டேட்டோ. இது பாருங்கள், அதுவே முளைப்பு வந்துருச்சு நல்லா. இந்த டைமில் இதுக்கும் 10 நாளைக்கு முன்னாடி நம்ம நட்டுருக்கணும். அண்ணன் வராதனால எங்களால் நடவு செய்ய முடியல. இப்போ நட்டுட்டோமாக்கா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் முளைப்பு வந்துருச்சு பாருங்கள். அதனால தான் இப்போ இந்த ஏர் பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நட போகிறேன். இப்போ ஊனிட்டோமாக்கா சரியாக இருக்கும். இது வந்து என்ன கிழங்குனே எனக்கு தெரியலைங்க. எங்கள் மாமியார் தான் கொடுத்து விட்டாங்க. ஏதோ சமையலுக்கு வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அந்த கிழங்கு கொடுத்து விட்டாங்க. அதையும் நம்ம நடவு செஞ்சிடலாம். இல்லை, இது வந்து இந்த மசுறு கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து இந்த பொங்கலுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மசுறு கிழங்குன்னு. அதுவும் ஒரு கிழங்கு இருக்குது. சரி, அதையும் நட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு முளைப்பு வந்துருந்துச்சு. இதில் எங்கள் மாமியார் கொடுத்து விட்ட கிழங்குங்க. இது வந்து மா இஞ்சி ஏதோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததில் ஒரு கிழங்கு முளைப்பு வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதையும் நடவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ இருந்த கிழங்குங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த பந்தலை சுற்றி நம்ம நட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு செம்பருத்தி செடி, அடுக்கு செம்பருத்தி, சிகப்பு கலர் தான், ஆனால் அடுக்கு செம்பருத்தி. நாங்கள் தலைக்காவேரி போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே இருந்து பறிச்சுட்டு வந்தது. குட்டி குட்டியாக இருக்குது. அடுக்கு செம்பருத்திலே குட்டி குட்டியாக இருந்துச்சு. அது ஒன்று வாங்கி வச்சுட்டு வந்தேன். ஒரு குச்சி ஒடிச்சிட்டு வந்தேன். அதுக்கு வச்சேன், நல்லா துளுத்து வந்துருச்சு. இன்றைக்கி அதை நட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது இது வந்து இது பேஷன் ஃப்ரூட். இது அந்த மரத்துக்கிட்ட நட்டு விட்டோமாக்கா இது நல்லா கொடி ஏறிக்கும். நம்ம தேவைப்படுறப்ப நம்ம இங்கேயே பறிச்சிக்கலாம். அதனால் இந்த கொடியும் இன்றைக்கி நட்டுற சொல்கிறேன். ஏன்னா மழை வந்துட்டுருக்குதுங்க. இந்த டைமில் நம்ம எதை நட்டாலும் நல்லாவே வந்துடும். அதனால் இன்றைக்கி இதெல்லாமே நடவு செய்ய போகிறோம். இன்றைக்கி இந்த டைமில் கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நடவு செஞ்சுருங்க. ஏன்னாக்கா இது வந்து வைகாசி ஆனி, வைகாசி கடைசிக்குள்ளார நட்டுறணும். கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் மஞ்சள், இஞ்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிழங்கு வகைன்னு வெற்றிலை கிழங்கு எதுவாக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதத்துக்கு வைகாசி கடைசிக்குள்ளார நடவு செஞ்சுருவாங்க. அதனால் யார் வச்சுருந்தீங்கனாலும் அதுக்கு இப்போ கடைசி தருணம் ஆயிடுச்சு, நடவு செஞ்சுருங்க. சரிங்களா? நான் நடவு செஞ்சுட்டு அது எப்படி முளைச்சி வருதுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து லஞ்சு செய்கிற வேலை எதுவும் இல்லைங்க. அதனால் வந்து இன்றைக்கி சமையல் கட்டை ஸ்லாப்பு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடலான்ட்டு இருக்கோம். இங்கே மேலே கபோர்டுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் இறக்கி எல்லாத்தையும் திலகாமா இங்கே எடுத்து வச்சுட்டாங்க. பாரு, எல்லாம் இந்த ஸ்லாப் ஃபுல்லாக எடுத்து நப்பிட்டா. இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து நார் போட்டு சோப்பு தண்ணி லிக்விடு போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிட்டு அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் எடுத்து அடுக்க போகிறோம். இன்றைக்கி வேலை எங்களுக்கு சமையல் கட்டிலே சரியாக போகுது. ஒரு நாள் நமக்கு சாப்பாட்டு வேலை இல்லாட்டினாலும் அடுத்த வேலை நமக்கு ரெடியாக காத்துட்ருக்குது. இதுதான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபோடைய வேலைங்க. ஆனால் சொல்கிறது மட்டும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சும்மா தான் இருக்காங்க வீட்டில். ஏன்னா சும்மா படுத்துங்கிட்டா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுங்க இருக்கிறோம். ஆனால் சொல்கிறது பேர் மட்டும் நமக்கு கெட்ட பேர், சும்மா தான் இருக்கிறோன்னு சொல்லி பேர் வந்துடுது. சரி விடுங்க, வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம இவ்வளோ பெருசு இருக்குது, எப்படின்னா தூக்க முடியும்? இந்த மாமரத்தை தான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நான். இது வந்து நான் சென்னையில் இருக்கிற க்ரீன்லேண்ட் நர்சரியில் தான் வாங்கினேன். இந்த செடி வந்து 2500 ரூபாங்க இந்த செடியோட விலை. அதுக்கு தான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து இமாம்பாஸ் ரகத்தை சேர்ந்த மாமரம். ஏன்னா ரொம்ப சின்னதாக வாங்கி வச்சா சீக்கிரமாக செத்து போயிடுதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு. என்னடா இவ்வளோ விலை போட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. இதனுடைய வருஷம் வந்து 2 வருஷம் வளர்ச்சி இருக்கும். இது இப்போ 2 வருஷத்தோடைய நமக்கு பராமரிப்பு மிச்சம் ஆகுது. அதை பார்த்துக்கிறது, அதனுடைய செலவெல்லாம் நமக்கு மிச்சம் ஆகுது இல்லைங்களா. அதை கணக்கு போட்டாக்கா இது கொஞ்சம் பரவாயில்லையா தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நமக்கு எப்படியோ செடி கொண்டு வந்து காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை வாங்கிக்கிட்டேன். நான் இப்போ இந்த செடியை கொண்டுட்டு போய் நடவு செஞ்சிடலாம். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால் இந்த டைமில் நம்ம நடவு செஞ்சிட்டோமா சீக்கிரமாக வந்துடும். இது வந்து மல்லிகா ரகத்தை சேர்ந்த மாமரம். இது பாருங்க, 300 ரூபாயோ என்னமோ தான் வாங்கி வச்சேன். இது வந்து இப்போ இவ்வளோ பெருசு வந்திருக்குது. இது மாதிரி ரொம்ப நாள் ஆகும் அவ்வளோ பெருசு வரத்துக்கு செடிங்க. அதுக்காக தான் அவ்வளோ பெரிய செடியாக அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியதாக போயிடுச்சு.
இப்போ நடவு செய்யறதுக்கு குழியை நோண்டியாச்சு. நல்லா ஒரு 3 அடி ஆழம் இருக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய குழியாகவே நோண்டிட்டாரு. செடியுமே வந்து நல்லா பாதுகாப்பாக தான் அனுப்பி வச்சுருக்காங்க. நான் கூட ஏதாவது வாடி போயிருமோ என்னவோ நினச்சேன். ஆனால் அந்தளவுக்குலாம் வாட்டம்லாம் கொடுக்கல. நல்லா வரும்போது நல்லா ஈரமாகவே தான் இருந்துச்சு. எங்களுக்கு எம்எஸ்எஸ்ல தான் போட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அண்ணனால் தூக்கவே முடியல. நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஆமாம், எரு பைட்டு கொட்டிக்கலாமா, செடி வச்சு கொட்டிக்கலாம். எனக்கு எருவு கொட்டிருந்தா ஃபஸ்ட்டு அடியில் எருவு கொட்டிட்டு அதுக்கப்புறம் பாக்கெட்டை பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு கீழே வச்சு தான் இறங்கி பிரிச்சு அப்படி பிரிச்சுக்கலாம். கீழே வச்சு பிரிச்சுக்கலாம். பார்த்துல எருவு கொட்டுங்கண்ணா. நம்ம வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கொண்டு வந்துருக்குறோம். ஏன்னாக்கா இவ்வளோ பெரிய மரம் வைக்கிறோம். நம்ம வந்து ஏதாவது கரையாங்கரையாக பிடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக வேண்டிய வந்து வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் நம்ம மாட்டு சாணம், அந்த மாதிரி ஆடு மாடு சாணம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அது கொஞ்சம் ரெண்டுமே கலந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதில் இருக்கிறது எல்லாமே கொட்டிடுங்கண்ணா. கீழே போட்டலாமா, மேலே கொஞ்சம் போட்டுக்கலாமா, ஒரு கொஞ்சம் மண் தண்ணி மேலே கொஞ்சம் போடலாங்கிறீங்களா? சரி போடுங்க. அப்பா மணக்குது வேப்பம் வாசம். இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து வைக்கும் போது நீங்கள் இதோட மண் இருக்கிற அளவோட மட்டும் வைக்காதீங்க. நான் வந்து இது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்ட்டுக்கிறேன். அவங்க ஒட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஒட்டு ரகம் இருக்கிற வரைக்கும், இந்த கயிறு இருக்கிற வரைக்குமே நான் உள்ளே அனுப்பிச்சிடணும் அப்படின்ட்டுக்கிறேன். ஆனால் அண்ணன் வெட்டிக்கிறத பார்த்தா அது வரைக்குமே வைக்கலாம் போல இருக்குது. சரி, கொஞ்சம் ஆழமாக வைக்கிற வரைக்கும் நமக்கும் ரொம்ப நல்லது தானுங்களா? மரம் நல்லா பெரிய மரமாக வரக்கூடியது. அதனால் வேர் வந்து நல்லா ஆழமாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நல்லா பெரிய குழியாகவே வெட்டியிருக்கிறோம். இது நாங்கள் நார்மலாக பயன்படுத்துகிற மாட்டு எருவு சாணம் தான். இது வேறு எதுவுமே நாங்கள் பயன்படுத்துறது கிடையாது. எப்போவுமே எல்லா செடிங்களுக்கும் நார்மலாக இந்த மாட்டு சாணத்தை மட்டுமே தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் நல்லாவே வந்து இறக்கி வச்சுட்டாரு. கட்டாயமாக அந்த கவரோட இது வச்சிடாதீங்க, அவ்வளோதான். கவரை முதல்ல இப்போ கட் பண்ணி எடுக்கணும். நாங்கள் கவரை மேலேயே கட் பண்ணிட்டா செடியை உள்ளே வைக்க முடியாது. அதனால தான் செடியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கவரை கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கவரை வெளியில் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நல்லா மண் போட்டு மூடிட வேண்டியது தான். மண் போட்டு மூடுறது பாருங்கள் எவ்வளோ உயரம் அவர் வந்து குழி நோண்டியிருக்காரு. நல்லாவே ஆழமாகவே நோண்டி வைக்க போகிறோம். அந்தளவுக்கு ஆழமாக நோண்டி வைக்கணும். பாருங்களேன், இந்த மரத்தை வைக்கிறதுக்கு மொட்டை வெயிலில் நாங்கள் எப்படி நின்றுக்கிட்டு மரத்தை வைக்கிறோன்னு. அந்த மாதிரி சிவாஜி சார் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நாங்கள் விதை போடுறோம், நாளைக்கு எங்கள் பேர பிள்ளைங்க வந்து இதில் காய் பறித்து சாப்பிடுங்க. எப்படிக்கா? அதுக்காக இன்றைக்கி இவ்வளோ மொட்டை வெயிலில் மண்டை காய உட்காந்துக்கிட்டு இந்த செடியை வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். நாங்கள் சாயந்தரம் ஆனால் தான் மழை வந்துடுது இல்லைங்களா? அதனால் வைக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் வருது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுமா? அதனால் வைக்க முடியாது. அதுக்காக வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சிட்டு இருக்கோம். ஆனால் வெயில் அப்படி கொளுத்தி எடுக்குது போங்க. சரி, என்ன பண்ணுறது, வச்சு விட்டுலாம் நாளைக்கு பிள்ளைங்களுக்காக. காற்றுக்கு உடையாமல் இருந்தால் சரி. நாளைக்கு வந்து அது முட்டு கொடுத்து விட்டுற வேண்டியதான், ஒரு குச்சி வச்சு. ஏன்னா உயரமாக இருக்குது, ஏதாவது சாஞ்சிருச்சுன்னா வம்ப போயிடும். இப்போ முழுசாக நாங்கள் நடவு செஞ்சிட்டோம். இன்றைக்கி பௌர்ணமி நாள், நிறைஞ்ச பௌர்ணமி. அதுக்காக வேண்டி இன்றைக்கி நடவு செஞ்சிட்டேன் நான். ஓகே, வாங்க அடுத்த வேலையை போய் பார்க்க போகலாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தம்பிக்கு வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு தாங்க கொடுக்க போகிறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தார். எப்போவுமே சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடனே வாங்கிட்டு வந்த உடனே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னாக்கா அது வந்து நல்லா இருக்காது. ஒரு 2-3 நாள் வாடை விட்டு செஞ்சோமா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த தோலெல்லாம் நல்லா கழுவிட்டு நான் கொண்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நார்மலாக வேக வைக்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம வேக வைக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கை நான் கட் பண்ணி போடுறேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுடலாம். நானுமே ஒரு ரீல்ஸில் தாங்க பார்த்தேன். அவங்க வந்து நாட்டு சர்க்கரை போட்டு அதோடய அப்படியே வேக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இனிப்பு நல்லா கூடுதலான இனிப்பாக இருந்துச்சு. அதனால் நாமளுமே போட்டு கொஞ்சம் வேக வச்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொண்டு போய் அடுப்பில் வச்சிடலாம். அப்படியே இந்த சக்கரை தண்ணியிலேயே வந்து இந்த கிழங்கு வந்து வேகட்டும். அப்போ வந்து நல்லா இனிப்பு ஏறும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் கொண்டு போய் இப்போ அடுப்பில் வச்சுட்டு வந்துடுறேன்.
வாவ் சூப்பராக நமக்கு கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம கிழங்க குத்தி பார்த்தோமாவே தெரியும் நமக்கு. நல்லாவே குத்தி பார்த்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு மேலே கிழங்க வந்து தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ தான் பாருங்கள் கிழங்கோடைய கலரே நல்லா அப்படியே ஒரு மாதிரி நல்லா என்னது ஸ்வீட் கலந்த கிழங்கா தெரியுது. ஆனால் முன்னெல்லாம் கிழங்கே அப்படி மஞ்சு கொளிச்சிட்டு இருக்கோம். இப்போயும் வாங்கிட்டு வர கிழங்கு வெள்ளையாக இருக்குது. எல்லாம் மண்ணோடைய தன்மை எல்லாம் மாறி போச்சு, என்ன பண்ணுறது. அதனால தான் கிழங்கே வெள்ளையாக காய்க்குது. பீட்ரூட் கிழங்குனா ரெட் கலரில் இருக்கும், சக்கரவள்ளி கிழங்குனா மஞ்சள் கலரில் இருக்கும். இல்லை ஒன்று கூட அப்படி இருக்க மாட்டேங்குது போங்க. ஓகே, இது அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கிழங்கு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். பிகாஸ் வரத்துக்குள்ளே நல்லா ஆறிடும். ஆறிட்டாக்கா நம்ம அப்படியே தோல் உரித்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். மற்ற நாளில் கும்பிடுறோமோ இல்லையோங்க, இன்றைக்கி வந்து பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி நல்ல நாட்களில் நம்ம வந்து கட்டாயமாக வீட்டில் வந்து விளக்கேற்றிடணும். எல்லா இடத்துக்கும் ஏற்றுறமோ இல்லையோ சாமி ரூமில் கட்டாயமாக ஏற்றிடணும். தினமுமே வந்து விளக்கு ஏற்றிடணுங்க. தீபம் வந்து நம்ம வீட்டில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு துர்சக்திகளும் வீட்டுக்குள்ளே பூதாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து தினமும் ஒரு 2 தீபமாவது நம்ம விளக்கு ஏற்றிடணும். அதனால் இன்றைக்கி முக்கியமாக பௌர்ணமினாலே அதனால் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறலாம். அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து வாராகி அம்மன் கோவில் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய சிலையாக இருக்குதுங்க. அதுக்கு நான் போயிருக்கேன், 2-3 ட்ரிப் போயிருக்கேன். ஆனால் வீடியோ எடுத்து போட்டது கிடையாது. 2-3 பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், நீங்கள் போயிட்டு எனக்கு வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி பௌர்ணமி நாள், அதனால் போயிட்டு வரலாங்கன்னு கேட்டிருக்கேன். ஒரு 7 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னாங்க. ஏன்னா அங்கே நைட்டில் தான் பூஜை செய்கிறாங்க. அதனால் ஒரு 7 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி நான் போனேன்னாக்கா கட்டாயமாக வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு ஒரு பொண்ணு எவ்வளோ பெரிய உயரமாக, இப்போ என்னை விட பெருசாக இருக்கும்னு நினைக்கிற சிலை, அவ்வளோ பெரிய சிலை இருக்குது. இல்லை வாங்க நம்ம இன்றைக்கி போய் பார்த்துடலாம் நம்ம. ஓகே, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்ற வாடா, சாப்பிடுங்க. கிழங்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதோ. ஆமாம், ப்ரௌன் கலரில் இருக்கு. நம்ம பையன் என்னங்கிறான், காப்பித்தூள் போட்டு வேக வச்சு ஏமான்னு கேட்குறான். நல்லா இனிப்பாக இருக்குது. நான் சக்கரை போட்டு வேக வச்சதுனால நல்லா இனிப்பு ஏறி இருக்குது. ஆனால் இயற்கையான இனிப்பாக தெரியல. ப்ரௌன் சுகர் போட்டிருக்கீங்க தானே, நல்லா இனிப்பாக தான் தெரியுது. சாப்பிடு தம்பி, வா தம்பி. தம்பி அழகாக இருக்குது பாரு பௌர்ணமி நிலா. நேரில் பார்த்தா பெருசாக தெரியுது, ஆனால் வீடியோவில் எடுத்தாக்க சின்னதாக தெரியுதுன்னு. அவ்வளோதான், நாங்கள் கோயிலுக்கு இப்போ கிளம்பியாச்சு. நீங்கள் பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லைங்க, பேய் ஓட்டிகிட்டு இருக்காங்க. எனக்குமே என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் போய் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா பேய் ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக ஒடியாந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்தாக்கா சாப்பாடு நல்லா செஞ்சிட்ருக்காங்க. கூட்டம் அளவு கடந்த கூட்டம் இருந்துச்சுங்க. நாங்கள் போனப்போ இருந்த கூட்டத்தை விட பூஜை நடக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து கூட்டம் சரியான கூட்டம் வந்துட்டாங்க. அதுவும் பௌர்ணமி அன்னைக்குங்கிறதுனால நைட் டைமில் தான் பூஜை நடக்கும். அதனால் வந்து நைட்டு தான் நிறைய பேர், நைட்டு ஆக ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவில் வந்து மேச்சேரியிலேருந்து தருமபுரி போகிற ரோட்டில் கம்மம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்குள்ளார தான் ஒரு ரோடே போட்டிருக்காங்க. அது வழியாக உள்ளே போனோமாக்கா உள்ள நடு ஊருக்குள்ளே இந்த கோவில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாவே நீங்கள் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே வந்து பெரிய போர்டாகவே வச்சுருக்காங்க. நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம்.
உள்ளூரில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. தருமபுரி தாண்டி இருக்கிறவங்க, இந்த மாதிரி வெளியூருக்காரங்க, ஈரோடு, பவானி, இந்த மாதிரி வெளியூருக்காரங்க தான் அதிகமாக வந்திருந்தாங்க. நான் வந்து அபிஷேகத்தை மட்டும்தாங்க பார்த்துட்டு வந்தேன். அலங்காரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. ஏன்னாக்கா நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளோ லேட் ஆகுன்னு எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தால் தம்பிக்கு யாராவது துணைக்கு ஆள் வச்சுட்டு போயிருப்போம். நாங்கள் போனதும் வந்துடலாங்கிறதுனால தம்பியை தனியாகவே வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன். அதனால தான் நான் உடனே வந்து. இதுக்கப்புறமேட்டு சாமிக்கு வந்து அபிஷேகம் தாங்க நடந்துச்சு. அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு விருப்பப்படுறவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க அப்படியே வந்து ஓட்டி விட்டுருங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம். அபிஷேகத்துக்கு திரைய விளக்குன உடனே அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டே வந்து அந்த மாதிரி அபிஷேகம் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் ஊற்றுனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அபிஷேகத்தை மட்டும் பார்த்தேன் நான். மற்ற அபிஷேகத்தை விட பால் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் ரொம்ப சத்தமாக ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பால் அபிஷேகத்தை வந்து அவர் முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டார். வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஜனங்களில் அவர் கையை நீட்டி கூப்பிட்றாரு. ஒரு சிலரை கூப்பிட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்களையுமே வந்து மூலஸ்தர்னு கீழே ஒருத்தர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவருக்கு வந்து பால் அபிஷேகத்தை பண்ண சொல்கிறாரு அவங்க கையால். இது ஒரு புது மெத்தடாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க நம்ம கையால் நம்ம வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பு தானங்களா. அது அந்த மாதிரியும் பண்ணாங்க. அது எல்லாருமே நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கிளம்பிட்டேன் நான் பால் அபிஷேகத்தை பார்த்துட்டு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். காக்கை கூட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் 5லேருந்து 15 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1-on-1 கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.